Hello friends, welcome to Savage Point. Now yes guys, இப்போ ரீசெண்டா HBO Maxல வெல்கம் டு ஜெரி அப்படின்னு சொல்லக்கூடிய இட் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ல இருந்து ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ்க்கான ட்ரெய்லர் வந்திருந்தது. ஆல்ரெடி இந்த இட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து எந்த அளவு ஒரு ஃபேமஸான ஃப்ரான்ச்சைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா அந்த பெனிவைஸ் கேரக்டர்ஸ் இதுதான் ஃபேமஸான ஒரு கேரக்டர். ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்ல இருந்தது. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு கேரக்டர் ரியலாவே இருந்து குழந்தைங்களை தேடி தேடி கொண்டிருக்கு. அந்த கேரக்டரை இன்ஸ்பயரா பண்ணி தான் இந்த பெனிவைஸ்ன்ற கேரக்டரை உருவாக்கி இப்போ இந்த அளவு ஒரு பெரிய ப்ராஜெக்டா அது வந்து நிக்குது. அப்படி பெனிவைஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த அந்த ஒரு ஒரிஜினல் பெனிவைஸ் யாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் பேசணும். லைக் நம்ம சேனல்ல இனிஷியலா லிஸ்ட் தியரிஸ் இது மட்டும் தான் பேசியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பிரேக் டவுன் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் வெர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணோம். பட் இதுல எது நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க, நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் முக்கியமா எந்த மாதிரியான வீடியோஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த ஃபீட்பேக் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த இட் படத்துல வரக்கூடிய பெனிவைஸ் கேரக்டர் என்னெல்லாம் பண்ணும், ஏன் இந்த கேரக்டர் இந்த அளவு ஒரு பெரிய ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றத லைட்டா பாத்துடலாம். இந்த பெனிவைஸ்ன்ற கேரக்டர் ஒரு எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பீயிங் மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு கிரியேச்சர். இது ஒரு சில பர்டிகுலர் இயருக்கு மட்டும் இது வந்து வெளியே வந்து சின்ன பசங்களா தேடி கொன்னு அது மூலமா ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன பவர் கெயின் பண்ணிட்டு அது போயிடும். இதுதான் வழக்கமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரியில போய்கிட்டு இருக்கும். இப்போ இந்த கேரக்டரோட ரியல் கேரக்டர்னு ஒன்று சொன்ன ரியல் பெனி அவரை பத்தி பார்க்கலாம். அமெரிக்கால சிகாகோல வந்து பாத்தீங்கன்னா ஜான் வேட் கேசி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இவர் ரொம்பவே லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில பிறக்கிறாரு. இவரோட அப்பா வந்து இவர் சின்ன வயசுல இருக்கும் போதே ரொம்ப அபியூசிவா அவங்க அம்மாவை ட்ரீட் பண்றது, இவரை ட்ரீட் பண்றது, குடிக்கிறது, அவங்க அம்மாவை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றது, அதுவும் இவர் முன்னாடியே பண்றது, தென் மத்த லேடிஸை வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க கூட செக்ஷுவல் லைஃப்ல இருக்கிறது, இது எல்லாத்தையுமே சின்ன பையன் அவர் முன்னாடி பண்ணது. இதெல்லாம் ஜானுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன வயசுல பார்த்து இவ்வளவு கொடுமையெல்லாம் அனுபவிச்சு வளர்ந்திருக்காரு. குழந்தை பருவத்துல இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாலுமே போக போக அவரோட அந்த ஒரு வாலிப பருவம் வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்டா, இதெல்லாம் வந்து ஒரு வெறி அப்படின்ற மாதிரி ஜான் அவரோட மைண்ட் செட்டா மாத்திக்கிறாரு. லைக் ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணிப்பான செக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் போல, அதுதான் ஹாப்பினஸ் போல அப்படின்ற மாதிரி, நான் எப்பயுமே எனக்கு பிடிச்சதா செய்யணும், அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு மோட்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மூலமா இவருக்கு கிடைக்குது. அதனாலே நான் தான் அப்பர் ஹேண்டா இருக்கணும், நான் தான் எல்லாரையும் அடிச்சு செக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரியான ஆளுங்களா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போக ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் இவரோட வேட்டைய. அப்படி இவர் வந்து காலேஜ் ஒழுங்கா படிக்கல, வேலையும் ஒழுங்கா பார்க்கல, இப்படி சுத்திட்டு இருந்த இவருக்கு இவர் அடிச்சு பண்ற எல்லாத்தையுமே கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாம, இவர் எதிர்த்து சண்டை போட முடியாம இருக்கக்கூடிய ஒரே ஜீவன்கள் வந்து குழந்தைங்க தான். அண்டர் 18 இருக்கக்கூடிய பசங்களா பார்த்து பார்க்ல விளையாடும் போது இந்த மாதிரி பசங்கள்லாம் தேடி பிடிச்சு பலூனு சாக்லேட் ஏதாவது வாங்கி கொடுத்து, வாங்க என் வீட்டுல இன்னும் நிறைய சாக்லேட் இருக்கு, பலூன் இருக்கு, டாய்ஸ் இருக்கு, வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவங்கள அடிச்சு அவங்கள சித்திரவதை பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி செக்ஸ் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொன்னு அவரோட வீட்டிலேயே புதைச்சு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைசெக்சுவல், பசங்க பொண்ணு இது ரெண்டுமே அவருக்கு வந்து ஒண்ணு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பசங்க குழந்தைங்களையும் கூட்டு வந்து கொள்றாரு, ஃபீமேல் சைல்ட்ஸையும் வந்து கொள்றாரு. ஸோ இது மாதிரி தொடர்ச்சியா பல கொலைகள் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. தென் அதுக்கப்புறம் இவர் வந்து வேலை வெட்டியே இல்லாம இருக்காருல, அந்த டைம்ல தான் கிளவுன் வேஷம்லாம் போட்டு இருந்தா வாடகை காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்குல்ல, பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், இது மாதிரி ஃபங்க்ஷன் ஈவென்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால அந்த ஒரு வேஷம் போட்டு வரவங்களுக்கு வந்து காசு தருவாங்க. ஸோ இந்த ஒரு ஜாபுக்கு கிளவுன் வேஷம் போட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் அது வந்து அவரோட சிக்னேச்சரா மாறுது. லைக் அந்த ஒரு கிளவுன் மாதிரி போட்டுட்டு பலூன்ஸ் எடுத்துட்டு போய் பசங்க கிட்ட பேசி அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கள ஆசையை காமிச்சு கூட்டு போய் அவங்கள செக்ஷுவலா ஹராஸ் பண்ணி அடிச்சு சித்திரவதை பண்ணி அவங்கள கொல்றாரு. கொன்னு இது மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. பட் இது ஒரு கட்டத்துல அவங்களோட அப்பாக்கே தெரிய வந்துருது. ஜானோட ஃபாதருக்கு இந்த ஒரு விஷயம் எப்படியோ தெரிய வந்துருது. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பையன் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கெல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான், அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. இனிஷியலா அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி கொல்றான் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. தான் பையன் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாம் அபியூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் மட்டும் காதுல வந்து விழுந்திருக்கு. இதனால போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு சரி ஓகே ரெண்டு தட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி அமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலா ஜான
ஜானை அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். பட் இவரோட ஆக்டிவிட்டிஸ், இவரோட பேசுற விஷயங்கள், இவரோட நடவடிக்கைகள் இதெல்லாம் போலீஸை பயன்படுத்தி இருக்கு. லைக் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதிலா இருக்கட்டும், அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், இது வந்து ஒரு நார்மல் டீனேஜரோட சாயலே இல்ல. டீனேஜர் இப்படி வந்து பண்ண மாட்டான், இவன் வந்து ஏதோ ஒரு பேயால பொசஸ் ஆன மாதிரி வந்து இவன் ட்ரீட் ஆயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே மிரண்டு போறாங்க. இது மட்டும் இல்லாம விசாரிக்க தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இது மாதிரி நிறைய பேர் இவன் கொன்னு புதைச்சிருக்கான் அப்படின்ற விஷயங்கள். இதை வச்சு என்னடா இது பெருசா போதே அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா இவன் இதுவரையும் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது ஒரு ஹோல் டவுனே நடுங்கி போகுது. கிட்டத்தட்ட 100 குழந்தைகளை இது மாதிரி பண்ணி கொண்டிருக்கான் இந்த ஜான். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு இதுக்கு மேல இவனை வெளியே விட்டா சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் லாங் நீ வந்து ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில போட்டுறாங்க. பட் பல கஷ்டமான நாட்களை கடந்து, பல பெட்டிஷன்ஸை கடந்து ஃபைனலி கோர்ட்டோட கருணைக்கு ஜான் ஆளாகிறாரு. என்ன அப்படியாவது கொன்றுங்க, எனக்கு இந்த தண்டனைலாம் வேணாம், என்ன கொன்றுங்கன்னு சொல்லி கண்டினியூஸா கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டு தயவு செஞ்சு என்ன கொன்றுங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, இப்படி நான் இருக்கக்கூடாது, இப்படி இருக்குன்னா நான் இருக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டு எனக்கு கொன்னு தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா சரி அவனை கொல்லுங்கடா, அவனோட ஆசை அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கருணை கொலை பண்ண சொல்லிடுறாங்க. 1994 ஜான் வெயிட் கேசியை வந்து பாத்தீங்கன்னா கருணை கொலை பண்ணி கொன்னுறாங்க. இதுல இவர் வந்து கோஸ்ட் ஈஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இவர் ஒரு நார்மல் ஹியூமன், ஒரு சைக்கோபாத். இவருக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சில கொடுமைகள், அது இவரோட சின்ன வயசுல நடந்த பல விஷயங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகி மைண்ட் செட் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணாதான் நம்மளும் கெத்து போல அப்படின்ற மாதிரி இந்த தப்புகள்லாம் செஞ்சாரு. பட் ஃபைனலி அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாரு. அதுதான் ரியல் லைஃப் இன்சிடென்ட். பட் இதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு இது மாதிரியான ஒரு கேரக்டர் கொஞ்சம் மேஜிக்கலா ஒரு கோஸ்ட், ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கோஸ்டாவும் ஒரு ஏலியன் கிரியேச்சர் மாதிரியும் இந்த பெனிவைஸ் கேரக்டரை வந்து டைரக்டர் அண்ட் ரைட்டர் கிரியேட் பண்ணி இந்த ஒரு பிரான்ச்சைஸை இந்த அளவு சூப்பரான ஒரு பிரான்ச்சைஸா பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. படத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஃபிக்ஷன் தான். பட் அது ஒரு கில்லிங் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்கல்ல, சைக்கோட சிக்னேச்சர். ஸோ அதெல்லாம் லிட்டரலி ஜான் வெயிட் கேசியோட தான் அப்படின்னு சொல்லி டைரக்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் ஜென்ரல் கண்டென்ட் கவர் பண்ணி, இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஜென்ரல் கண்டென்ட்ஸும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏன்ட்ட வந்து என்ன மாதிரியான டாபிக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரியான ஜானல் வந்து கண்டென்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, மறக்காம உங்களோட கண்டென்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.